இந்த பாருமா எம்மா உன்னதான் கூப்பிடுறேன் திரும்பி. நர்சம்மா சொல்லுங்க மேடம், என்ன உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஓ டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்களா? சரி ஓகே, இங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ரிசப்ஷனிஸ்ட் வெளியே இருக்காங்க, நான் உங்களை ஓபி போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை மீட் பண்ணலாம். நீங்க வந்து சாரை பார்க்கணுமா அப்படி இல்லைன்னா ஓபி டாக்டரை பார்க்கணுமா? நானு இங்க ஒருத்தி விளங்காத ஒருத்தி இருக்காளே அவளை பார்க்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. யார? இந்த ஆஸ்பத்திரியில தான் டாக்டர் டாக்டர்னு ஒருத்தி சுத்திக்கிட்டு இருந்தாலே, இப்ப கூட கையை எடுத்துட்டு வந்து படுத்துக்கிட்டு இருக்காளே அவளை தான் பார்க்க வந்திருக்கேன். அவளை மரியாதையா வெளியே அனுப்பி விட்டுருங்க. ஆமா, அவளுக்கும் எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு. இப்பவுமே தீர்த்துட்டு போவதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. அவளை போய் மரியாதை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். இல்லன்னு வச்சுக்கோ மரியாதை கெட்டுரும் உனக்கும். ஆமா, இங்க பாருங்க, இது ஒண்ணு வீடு இல்ல, இது ஹாஸ்பிட்டல். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க பாட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர்ஸ் எல்லாம் யாரா வந்தா எங்களும் கேள்வி கேட்பாங்க. வாயை முடிக்கிட்டு அமைதியா உட்காருங்க. இன்னும் ஓபி பேஷண்ட் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. டாக்டர் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லுவாரு எப்ப போய் அட்டெண்டர் பேஷண்ட்டை பார்க்கணும்னு சொல்லி. அந்த நேரத்துல தான் நீங்க போய் பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க நினைச்ச நேரத்துக்கு எல்லாரையும் அலோ பண்ண முடியாது. என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு வச்சன்னு வச்சுக்கோ கழுத்து அந்த சைடு திரும்பிடும். ஆமா, ஒழுங்கு மரியாதையா அந்த நாயை போயிட்டு கூட்டிக்கிட்டு வா. அந்த நாயாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கேன். அந்த நாயை இவ்வளவு தூரம் வளர்த்தி இவ்வளவு பெருசா ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் பண்ணுனா இந்த நாய் என்னன்னா ஊர் மெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நாய் எனக்கு வர கோவத்துக்கு இங்கே கழுத்தை நெரிச்சு கொன்னுறலாம் தான் இருக்கு. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு தான் ஒண்ணு கேடு. ஆமா, பார்த்த வரைக்கும் போதும், அவளை அனுப்பி விடுங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. அமைதியா போயிருங்க சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம டாக்டர் சொல்ற வரைக்கும் பேஷண்ட் எப்பவுமே நாங்க ஐசி வார்டுல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணவே மாட்டோம். அதுவும் ஷிஃப்ட் பண்ணாலும் நீங்க சொன்ன நேரத்துக்குலாம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம். அமைதியா போங்க. வந்துட்டீங்க, பிரச்சனை பண்ணணும்னே வருவீங்களா? நீ இப்ப கண்டி போய் அவங்க டாக்டர் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கோ, இங்க நடக்கிறதே வேற. ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவனே ஒரு பைத்தியக்கார டாக்டர். ஏற்கனவே 3 மாசமா படாத பாடுபட்டு இருக்கேன் அவன் கிட்ட நானே. ஆமா, அவன் கிட்ட போய் திரும்பி என்னால பேச முடியாதுமா. ஏமா இப்படி உயிரை வாங்குறீங்க? அவன் கிட்ட இப்ப நான் போய் சொன்னா என்னதாமா காட்டு காட்டுன்னு கத்துவான். தயவு செஞ்சு அமைதியா போங்கம்மா. அப்படி இல்லைன்னா பேஷண்ட் பாக்குறதுக்கு டைமிங் வரும். அந்த டைமிங்ல நாங்க அலோ பண்றோமா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏமா இப்படி பண்றீங்க? ரீனா சிஸ்டர். ஐயோ, இவர் எப்ப வந்தாருன்னு தெரியலையே. அவசரப்பட்டு பைத்தியக்காரன்ல சொல்லிட்டோம். இந்த பொம்பளை கோத்து விட்டுருமோ? சமாளிப்போம். ரீனா சிஸ்டர், உங்களை தான் கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி அவங்க கிட்ட நீங்க சண்டைக்கு நின்றுட்டு இருக்கீங்க? அவங்க ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? என்ன கேக்குறாங்க? ஏதாச்சும் என்கொயரிக்காக வந்திருக்காங்களா? ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணலையே நீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க சார். அதெல்லாம் இல்ல சார், அது வந்து இங்க மேம் அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல. எந்த மேம்? ஜெனிஃபர் மேம் சார், சூசைட் அட்டெண்ட் பண்ணி. ஆமா, அவங்களுக்கு என்ன? அவங்க ரிலேட்டிவ் தான் சார். ஓ சரி, என்னம்மா உங்களுக்கு? அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்றதுனால பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க ஜஸ்ட் நாங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பாக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும் தேவைப்படுது அப்படின்னா சாரை போயிட்டு நீங்க மீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அவங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க சூசைட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு தெரியணுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, இது ஹாஸ்பிட்டல். என்னது போலீஸ் கிட்ட போவாங்களா? போலீஸ் கிட்ட எல்லாம் போறதுக்கெல்லாம் இங்க வரல. நாங்க வந்தது அந்த நாய் கிட்ட பேசுறதுக்குதான். அந்த நாயை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கோம். அந்த நாய் என்னன்னா ஊரு மெஞ்சுக்கிட்டால இது. அவளை இப்பவுமே நாங்க இந்த நிமிஷமே பாக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இங்க பாருங்கம்மா, இது ஒண்ணும் வீடு இல்ல, இது ஹாஸ்பிட்டல். ஓகேவா? இங்க நாங்க வேலை செய்யறோம், உங்களுக்கு வேலை செய்யல. புரிஞ்சுக்கோங்க. அமைதியா போங்க. அமைதியா பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லன்னா போலீஸ் தான் வரும். ரீனா சிஸ்டர், இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பைத்தியக்காரங்கிறது கரெக்டா இருக்கு. நான் சொன்ன மட்டும் கேட்கவா போறாளுங்க அவளுங்க. என்ன தலையை குனிஞ்சு தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? ஒழுங்கா இப்படிதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா ஒரு டாக்டருக்கு? சார், நீங்க யார் மேல இருக்க கோவத்தை என் மேல கட்டாதீங்க சார். எதுக்கு சார் எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கீங்க? ஓ, நீங்க எனக்கே அட்வைஸ் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? இங்க நான் டாக்டர், நீங்க சாதாரண நர்ஸ். நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரீனா மேம், என்னாச்சு? என்ன பிரச்சனை? மேம் இதோ நிக்கிறாங்களே இவங்க 2 பேரும், இவங்களாலதான் பிரச்சனை. சார் என்னன்னா என்ன பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டேன் மேம், இனிமேலாம் பார்க்க முடியாது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அட்டெண்டர் பாக்குறதுக்கு நேரம் கொடுப்பாங்க, அப்ப வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அதையும் மீறி அவங்க பிரச்சனை பண்றாங்க. சார் என்னன்னா அதுக்கு என்ன திட்டிட்டு இருக்காரு. அதான் நான் சார் கிட்ட அப்படி பேச வேண்டியதாயிட்டு மேம். என்னதான் இருந்தாலும் அவரு சொன்ன மாதிரி அவர் டாக்டர் தான். அவர்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது, சரியா? அப்ப பேஷண்ட்டுக்கு எப்படி அவர் மேல நம்பிக்கை வரும்? சார் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்களும் இங்க வேலை தான் செய்றீங்க, அவங்களும் இங்க வேலை தான் செய்யறாங்க. ஓகேவா? யாரும் ஓசிக்கு சம்பளம் கொடுத்து இல்ல. அவங்க ஒன்னும் இங்க சும்மா உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போறக்கும் வரல. நீங்களும் அதே வேலையை இங்க பாக்கல. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகிக்கோங்க. சிஸ்டர், நீங்க போயிட்டு ஜெனிஃபர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஜெனிஃபரை கூட்டிட்டு வாங்க. ஓகேவா? அது எப்படி நான் சொல்லாம நீங்களே எல்லாத்தையும் முடிவெடுப்பீங்க? இது வேணா உங்க ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ஆனா அவங்களை அட்டென்ட் பண்ணது எல்லாமே நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ப்ளீஸ் சார், இப்ப 2 பேரும் சண்டை போடுறது முக்கியம் இல்ல. இது அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனை. அவங்க தான் பேசி முடிவெடுத்துக்கணும். புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம்.
ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ரீனா, நீங்க போங்க. நீங்க போய் ஜெனிஃபரை கூட்டிட்டு வாங்க. என்ன ப்ராப்ளம்னு தெளிவா சொல்லி கூட்டிட்டு வாங்க. ம் ம் சரி, ஓகே மேம். இந்த ஹாஸ்பிட்டல்ல மரியாதையே இல்ல யாருக்கும். வாடி, உன்னாலதான் எல்லாம். உன் குடும்பத்தை யாராச்சும் கூப்பிட்டாங்களா எங்களோட வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு? எதுக்குடி வந்தீங்க முதல்ல நீங்க? ஆ, இங்க பாருங்கம்மா, வாடி போடின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஜெனிஃபர் மாதிரிலாம் வாயால பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். என் ஸ்டைலே வேற, பாத்துக்கோங்க. என்னடி பண்ணுவ? ஆ, இதுக்கு மேல இன்னொரு வாட்டி டி சொல்லி பாருங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியும். அமைதியா இரு ராஜேஸ்வரி. ஏன் ராஜேஸ்வரி வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வந்தது எதுக்கு? பிள்ளைய பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம், அவ்வளவுதான். நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாது ராஜேஸ்வரி எல்லார்கிட்டயும். ஓ, அந்த அனாதை நாயி இப்போ உனக்கு பிள்ளை ஆயிட்டா? ஓ, அந்த அளவுக்கு போயிட்டு. சரி சரி, வரட்டும் வரட்டும். அந்த அனாதை நாய்க்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அந்த நாய்க்காண்டி இத்தனை நாள் செலவு பண்ண பணத்துல இருந்து, நகையில இருந்து, படிக்க வச்ச பணம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏம்மா, ஹாஸ்பிட்டல்ல வந்து எதுக்கு இப்ப நீங்க வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மச்சான், இதெல்லாம் சொன்னா சரிப்பட்டு வராது. பேசாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். அவங்க வந்து பேசிக்கிட்டாதான் தெரியும். நம்மளும் சரி வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போவதான் இவங்க ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய பணக்காரரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்லி இறங்கி போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டே வராது மச்சான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். சூசைட் பண்ண காரணமே இவங்க நான் தெரிஞ்சிடும். என்னடா பிளாக்மெயில் பண்றீங்களா? ரகு, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஜெனிஃபர் வந்து அவளே பேசிக்கிட்டோம் அவ பிரச்சனைய. நீங்க தலையிடாதீங்க எந்த விஷயத்திலயும். அவங்க ஃபேமிலி விஷயத்த அவ தான் சால்வ் பண்ணணும். நம்ம ஒரு ஒரு நேரமும் போயிட்டு அதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுதா? என்ன நடந்தாலும் ரெண்டு பேரும் வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். ரேஷ்மா, என்னடி இப்படி சொல்ற? ரகு, என் மேல உங்களுக்கு மரியாதை இருக்கு தானே? நீங்க ரெண்டு பேரும் என்ன நம்புறீங்க தானே? நான் ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணா அது நல்ல விஷயத்துக்கு தான் இருக்கும்னு. அமைதியா இருங்க, இது நல்லபடியா போய் முடியும். நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போனாலும் சரி, நீங்க ரெண்டு பேரும் அமைதியா தான் இருக்கணும். என்னக்கா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்க ரெண்டு பேருக்கும் புரியாத வரைக்கும் நல்லது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அதுவே போதும். ஏய், என்ன என்ன மறுபடியும் பிளான் போட்டு என் குடும்பத்தை எப்படி அழிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? எங்க இருந்துதான் வருவீங்களோ என் குடும்பத்தை அழிக்கிறதுன்னு சொல்லி? உங்க குடும்பத்தை நாங்க அழிக்கல, நீயாவே தான் அழிச்சிக்கிற. உன் பணத்தை ஆசையினால அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் சேர்த்து அழிக்கிற. நீயும் ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் அந்த பொண்ணு பண்ணணும்னு நினைக்கிறா. அதை எதுக்கு நீ முட்டுக்கடை போட்டு தடுக்கிற? பேசுறதுக்கு நல்லா இருக்கும்டி. கூட இருந்து வளர்த்து இத்தனை நாளா பார்த்திருந்தனா அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. நீ வளர்த்த வளர்ப்பு எல்லாருக்குமே தெரியும். சித்திங்கிறவ அம்மாக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னெல்லாம் சித்தின்னு சொல்றக்கே அவ கேவலப்படுறா. அமைதியா இருந்துரு. எனக்கு இருக்கிற கோவத்துல நான் அடிச்சிருவேன். நான் இவ்வளவு பொறுமையா பேசுற ஆளே இல்லை, சரியா? அது உன்கிட்ட எல்லாம் அவ்வளவு கோவத்துல இருக்கேன். அமைதியா இருந்துரு. சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அமைதியா இருனா இருக்கணும். என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கத்திக்கிட்டு இருந்த மரியாதை இருக்காது. என்னடி மிரட்டுறியா? போதும், நிறுத்துங்க. வாடி வா. ஆனா அத நாயே, உன்னால தாண்டி இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா ஊர் மேற நாயே? ஆளையும் மண்டையும் பாரு நாய் சனிய. உன்னை இத்தனை நாள் வளர்த்ததுக்கு நீ பண்ற நன்றி கடனாடி? சொல்லு, நீ பண்ற நன்றி கடனா இது? இங்க பாருங்க, தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன். என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு போங்க. இங்க பாருங்க, உங்களுக்கும் அதை தானே சொல்றேன். இது என்னுடைய குடும்ப விஷயம். தேவையில்லாம நீங்க மூக்க நுழைக்காதீங்க. உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சு, உன்னை இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி, உனக்கு அனாதைய கடந்த உன்னை எடுத்து சோத்தை போட்டு வளர்த்து இவ்வளவு பெரிய நிலைமையில உன்னை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன். கொஞ்சமாச்சும் உனக்கு நன்றி கடன் ஏதாச்சும் இருக்கா இல்லையா? சோத்தை தானே திங்கிற, உப்பு போட்டு தானே தின்ன. கொஞ்சமாச்சும் உரைக்குதா இல்லையா? இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கனே, உரைக்குதா இல்லையாடி உனக்கு? சொல்லு. ஏய், என்னடா இவ்வளவு சொன்னா உனக்கு எரியுது? ஓ, இதான் கதையோ? ஆமா, இதான் கதை. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? அவ என்னுடைய பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? ஓ, ஆல்ரெடி தாலி கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. பாத்தியாயா, என் பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தியே, அவ பண்ண காரியத்தை பத்தியா? திருட்டுத்தனமா தாலி கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்கா இத்தனை நாள். ஜெனிஃபர், என்ன ஜெனிஃபர் இதெல்லாம்?
ஆ வெண்ண ஜெனிஃபர், நீ என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டு இரு. உன் தலையில தூக்கி நல்ல பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டுட்டு உன்னையும் கொன்னுட்டு உன் சொத்து பத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான்னு நினைக்கேன் இத்தனை நாளா. அவளை தான் நீ தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருந்த பிள்ளை. அவளை திட்டும் போதெல்லாம் என்ன சொல்லுவேன்? என்னதான் என் மூத்த தரமா இருந்தாலும் அவளை என் பொண்ணு தானே, என் பொண்ணு தானேன்னு சொல்லுவேன். என் பிள்ளையும் என் பொண்ணும் இன்னும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு வந்திருக்காங்களா சொல்லியா? ஆனா இவ வேற ஒருத்தன் கூட கல்யாணம் ஆச்சோ ஆவலையோ தெரியல, அதுக்குள்ள குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. ஏய், நீ அமைதியா இரு கார்த்தி, நான் பேசிக்கிறேன். என்ன கேட்டீங்க? என்ன ஜெனிஃபரா? குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கனா? ஆமா, அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரு முதல்ல? எனக்கு நீங்க யாரு? அப்பாவா? இல்லையே. அப்புறம் நீங்க ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க என்ன? முதல்ல அப்பானா என்னன்னு தெரியுமா? முதல்ல போயிட்டு 4 பேரை பாருங்க, அவங்க பொண்ணுங்களை எப்படி தாங்குறாங்கன்னு தெரியும். உங்ககிட்ட நான் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஷேர் பண்ணலான்னு வரும்போதெல்லாம் அமைதியா போ, தூர போ. சி, நீ ஏன் என்கிட்ட வந்து பேசுற? எவ்வளவு வார்த்தை! இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இததான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னை படிக்க தானே அனுப்புனேன், இததான் உனக்குலாம் கத்து தராங்களா? ஐயோ, எனக்கு இதுக்கு மேல எவ்வளவு இருக்கு தெரியுமா உங்ககிட்ட சொல்றதுக்கு. நீலாம் ஒரு அப்பனே இல்ல. அவங்க கூட பரவாயில்ல, அவங்க மேல எனக்கு ஒரு துளி கோபம் கூட இல்ல. ஏன் தெரியுமா? அவங்க என்ன பெத்துக்கவும் இல்ல, அவங்களுக்கும் எனக்கும் ரத்தம் வரவும் இல்ல. அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனால அவங்க என் மேல கோபம் கட்டுறாங்க. ஆனா நீ தானே என்ன பெத்த, நீ தானே என் அப்பா. என் அம்மா போகும்போது உன்னை நம்பி தானே விட்டுட்டு போயிருப்பாங்க. சொல்லு. போன திடீர்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த, இவதான் இனிமே உன் அம்மான்னு சொன்னேன். சரின்னு ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது, இவதான் உன் தங்கச்சின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறந்தது, இவதான் உன் தம்பின்னு. அதுக்கப்புறமா என்ன சொன்னேன்? இவங்க 2 பேரையும் நீ தான் பாத்துக்கணும்னு. என்ன மேடம் டிஸ்கோ டான்ஸ் ஆட வெளியே போனா இவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கணும். வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தானே வளர்த்தீங்க என்ன. இப்ப வந்து என்னன்னா எனக்கு பிச்சை போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் 5 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு ரூபா கூட நான் எடுத்துக்கல. இந்த ஹாஸ்பிட்டல் சேலரி மொத்தமும் உங்ககிட்ட தான் கொடுக்குறேன். அப்ப நீ கேட்கலாம், மொத்தமா என்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு என்ன பண்ணிருப்ப, போய் சொல்றியாடி அப்படின்னு. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல நைட்டும் பகலும் ஓட்டி பாத்திருக்கேன். ஓவர் டியூ பார்த்து எத்தனை நாள் நான் எனக்கு சாப்பாடு வாங்கி ஒரு வேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா நானே. பெரிய இவளாட்டம் பேசுற நீ. நான் ஹாஸ்டல்ல இருக்கும் போது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டேன். தந்தையாடி நீ? தந்தையா நீ? உனக்கெல்லாம் ஒரு ஹாஸ்டல் இதெல்லாம் ஒரு தேவையா? இந்த படிப்புலாம் போய் ரோட்ல இருந்து படின்னு சொன்னேன். அப்பவும் நான் பார்ட் டைம்ல வேலை பார்த்து நானே என்ன படிக்க வச்சுக்கிட்டேன். இப்ப என்னன்னா வந்து நீ படிக்க வச்சேன்னு சொல்ற. நல்லா பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்டேன். அமைதியா போயிரு சொல்லிட்டேன். என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு மேல வாடி போடின்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க நடக்கிறதே வேற. என்ன இவன் பாக்குறதுக்கு சும்மா சோப்லாங்கி மாதிரி இருக்கான், அமைதியா வாயால மட்டும்தான் பேசுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு பொம்பளைன்னு சொல்லி அமைதியா பேசுறேன். என் அம்மா சொல்லியிருக்காங்க, பொம்பளைங்கிட்ட எப்பவுமே குரலை வசதி பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா உன்ன மாதிரி பொம்பளைங்களை பார்த்தாலே குரலை மட்டும் வசத்தணும்னு தோணல, கையையும் சேர்த்து வசத்தணும்னு தோணுது. கார்த்தி, நீ இவங்க கிட்ட எல்லாம் பேசி அசிங்கப்பட வேண்டாம், விடு. இவங்க கிட்ட பேசி எவ்வளவு சீப்பா பேசுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எனக்குலாம் இங்க இருந்து போவோம் வா கார்த்தி. இப்ப சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. இனிமே நான் வேலை செய்யறனோ செய்யலையோ, ஆனா என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பணமும் வராது. என்ன சொன்னீங்க? நான் உங்களுக்கு 1 ரூபாய் தந்தது இல்ல. நீங்க எனக்கு பிச்சை போட்டீங்களா வாழ்க்கைய? இந்த 5 வருஷத்துல நான் எவ்வளவு காசு கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், வாங்கின உங்களுக்கும் தெரியும். ஜீசஸ் பார்த்து பாரு எல்லாத்தையும். அப்புறம் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு நான் நன்றி துரோகம் பண்ணிட்டேனா? துரோகம்னா மஸ்ட் என்னன்னு தெரியுமா? ஒருத்தவங்க வீட்டுல வந்து உன் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன்னு அவரையும் ஏமாத்தி, என் பாட்டியும் ஏமாத்தி, அவங்க கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிட்டு கடைசி அவங்கள நடுரோட்ல விட்டு அவங்க நடுரோட்ல இருந்து செத்தாங்க தெரியுமா? அதுதான் துரோகம். உனக்கு நான் பண்ணதெல்லாம் நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அமைதியா போயிருங்க, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இல்லன்னு வச்சுக்கோங்க, போலீஸ்ல கேஸ் தான் கொடுக்க வேண்டியது வரும். இனிமே எனக்கு அப்பாவும் இல்ல, யாரும் இல்ல. அந்த வீட்டுக்கு நான் இனிமே வரவும் போறது இல்ல. என்னடி அங்க வராம இவன் கூட போயிட்டு கூத்தடிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? என்ன? இரு கார்த்தி, நான் பேசிக்கிறேன். உன் தரத்தை நீயே தாழ்த்திக்காத. இவகிட்ட எல்லாம் பேசி நான் எவன் கூடயோ எப்படியோ இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? இத்தனை நாள் இல்லாத அக்கறை இப்ப எதுக்கு வந்துச்சு? என்ன புதுசா சொல்லு. அவன் திரும்பியும் பணம் தரேன் சேர்த்து வைன்னு சொன்னானா? அதனாலதான் நீங்க வந்து நின்னுட்டு இருக்க. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னடி எல்லாம் நேர்ல இருந்து பார்த்தா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? சி, வாய மூடு. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை சோறு போடுறதுக்கு நீ யோசிச்சிருக்க. எனக்கு என்னைக்காச்சும் பாசமா ஒரு பாய் ஊட்டி கொடுத்துருக்கியாடி சாப்பாட? நான் சோறு போடாம தான் நீ வளர்ந்தியா? சோறு போட்டேன், இல்லன்னு சொல்லல. 3 வேளை சாப்பிட்ற இடத்துல 1 வேளை சாப்பிட்டேன். உன் பசங்க மட்டும் 3 வேளைக்கும் சாப்பாடு. எனக்கு நீங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சமானது. அப்படிதானே வளர்த்தீங்க. அந்த ஜீசஸுக்கு தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லி. நான் பண்ணது எல்லாமே தப்புன்னா அந்த ஜீசஸ் என்ன தண்டிக்கட்டும். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன்டி, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிருவேன். ஜீசஸ் இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. அவர் என்ன பார்த்துப்பாரு. இந்த உயிர் கொடுத்ததே அவர் தான், அவருக்கு தெரியும். பாப்போண்டி பாப்போம் எத்தனை நாளைக்கு இந்த கூத்தெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. என்னைக்கா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அன்னைக்கு இருக்கு உனக்கு.
நான் இப்ப சொல்றது கடைசியா சொல்றேன், அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். உங்க முடிவை நீங்க எப்படி பாத்துக்கணுமோ அதை நீங்க போய் பாத்துக்கோங்க. என் வேலையை நான் பாத்துக்கிட்டு ஒதுங்கிக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட காசு கேட்டு என்ன தொல்லை பண்ணாதீங்க, நான் தரவும் மாட்டேன். கேட்டியா உன் பொண்ணு பேசுறத? பொண்ணு பொண்ணுன்னு சொன்னல, வந்து தொலை. இதுக்கு மேல பொண்ணு மண்ணாங்கட்டின்னு நின்ன உன்னெல்லாம் கழுத்தை நெரிச்சு கொண்டு சொல்லிட்டேன். ஆமா, ராஜேஸ்வரி, ஜெனிஃபர். தயவு செஞ்சு என் பேரே கூப்பிடாதீங்க, அந்த தகுதி கூட உங்களுக்கு எல்லாம் இல்ல. ஏன் ஜெனிஃபர் இப்பெல்லாம் பேசுற? ப்ளீஸ், இதோட முடிச்சுப்போம். இந்த ஜெனிஃபர், அப்பா பாசம், அம்மா பொண்ணு எல்லாம் உறவா முடிச்சுக்கலாம். எனக்கு இதுக்கு மேல யாருமே தேவையில்லை. இதோ நிக்கிறானே, இவன் மட்டும் போதும். இவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்னை அடிச்சே கொன்னாலும் பரவாயில்ல. இனிமே இவன் மட்டும் தான் என் வாழ்க்கையில நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க யாருமே என் வாழ்க்கையில இனிமே வர வேண்டாம். உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்துட்டு போங்க. கையெடுத்து கும்பிடுறேன், அப்பான்னு சொல்லி இனிமே இதுக்கு மேல வராதீங்க ப்ளீஸ். போங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதுக்கும் சண்டை வரப்போகுது. இருக்கிற உறவையாச்சும் காப்பாத்தீங்க, இல்லாத உறவுக்கு வந்து இங்க நின்னுகிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேல உங்க கூட நான் இருக்க மாட்டேன். ஜெனிஃபர், ப்ளீஸ் போங்க. அவங்கள விட உங்க மேலதான் எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. தயவு செஞ்சு என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போயிருங்க. சரி, கோவப்படாதீங்க, போங்க. கார்த்தி, அவளை கூட்டிட்டு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடு, சரியா? நீயும் கோவப்படாத, போ. முன்னாடி வாடா பொறுக்கி, கழுத்து திருப்ப முடியல. ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? நீங்க அழுவுற? உன்னை பார்த்தாதான் அழுக வருது. நீ அழுவுற? நீ அழுவாத. எந்த நம்பிக்கையில நீ சொன்ன? இத்தனை வருஷம் கூட இருந்தவங்கள எனக்காண்டி ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுட்ட. எந்த நம்பிக்கை சொன்ன? நான் உனக்காண்டி எதுவுமே பண்ணதில்ல. அழுவாத, என்ன சேர்த்து அழு வச்சுட்டு இருக்க. நான் அழும்போது நீ தானே எனக்கு நம்பிக்கை சொல்லணும். கூட சேர்ந்து நீ அழுவியா? தெரியல, அழுவ வருது. என்னை ஏன்டி இவ்வளவு நம்புற? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? உனக்காண்டி நான் எதுவுமே பண்ணதில்லைல்ல, ஆனா எவ்வளவு பிடிக்குது என்ன? லூசி, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எனக்கு பொக்கிஷம் கிடைச்சிருக்குன்னு. அந்த பொக்கிஷமா தான் நான் உன்னை பாக்குறேன். எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீ. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல, என்னை விட்டு போயிட மாட்டியே. எனக்கு 1000 கஷ்டம் வந்தாலும் உனக்காண்டி நான் இருப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் உன்னை மட்டும் நான் நல்லா பார்த்துப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை தனியா விடவே மாட்டேன். என் கூடயே வச்சுப்பேன். நீ என் கூட இரு, அதுவே போதும். அழுகாத. அப்ப நீ அழுவாத. அவங்க கிட்ட எதிர்த்து பேசுன, எப்படி கோவப்பட்ட? ஏன்? உன்னை அப்படி சொல்லும் போது பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? எனக்கே தெரியல ஏன் கோவம் வந்துச்சுன்னு. கோவம் வந்துச்சு, பேசுனேன், அவ்வளவுதான். இத்தனை நாள் என் அம்மா என் தங்கச்சிதான் என் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னு தெரியல, புதுசா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தோணுது. என்னை விட்டு போயிட மாட்டியே, என் கூடயே இருப்பல. நீ வேணா முந்திக்கிட்டு இருக்கலாம் இந்த டைலாக் சொல்றதுக்கு, ஆனா நானும் சொல்றேன், எனக்கும் 1000 கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷன்லயும் சரி, உன்னை விட்டு போவே மாட்டேன். உன் கூடயே இருப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்னை விட்டு நீ போக மாட்டியே? போக மாட்டேன். லவ் யூ, லவ் யூ. சி, லவ் யூ சொல்லுடா. லவ் யூ. ரகு, இந்த பொம்பளை என்னடா எப்படி பேசிட்டு போறா? இவெல்லாம் பொண்ணா இருக்கிறதுக்கு எப்படிடா? என்னால நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. சே, ஷோ டென்ஷன் ஆகுது மச்சான். ஒரு கட்டிங் போடுமா? மண்டையை உடைச்சிருவான் சொல்லிட்டேன். அவன் இருக்கிற பிரச்சனை இல்ல. என்னடா சொன்ன? ஒரு கட்டிங் தானே கேட்டேன். அவளே ஏற்கனவே கோச்சுக்கிட்டு போயிருக்கா. இப்ப நான் வர அவளை போய் சமாதானம் வரப்படுத்தணும். இதுல உனக்கு வர கட்டிங்க போட்டுட்டு போனான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதோட என்ன விரட்டி விட்டுருவா. போற வழியில ஷாலினி கிட்ட கோத்து விட்டு போற இரு. டேய், என்னடா உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதோட விட்டுரு. தேவையில்லாம அவகிட்ட எல்லாம் கோத்து விடுற வேலை வச்சு கதை சொல்லிட்டு போறேன் இரு. முதல்ல மச்சான் வேண்டாம், சத்தியமா சொல்லுவேன்டா. இங்க பாருடா மச்சான், வேண்டாம். அவ ஏற்கனவே என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரு அவளா நீயா? அவதான்டா மச்சான், நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்? நம்பிட்டேன். சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒழுங்கு மரியாதையா நைட் ஷிஃப்ட சேர்த்து பாரு. என்னது நைட் ஷிஃப்ட் பார்க்கணுமா? ஏய் போடா. சார் எத்தனை நாள் வேலை பார்த்தீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். வெளியே போயிட்டு வந்தியா 5 நாள் லீவ் போட்டுட்டு? எத்தனை நாள் வேலை பார்த்த? அன்னைக்கு காலையில வந்த, அதுக்கப்புறம் வேலை இருக்குன்னு கிளம்புனதுதான். இன்ன வரைக்கும் வேலைக்கு வரல. ஒழுங்கு மரியாதையா வேலையை பாரு. நீ மட்டும் என்ன? நான் குடும்பஸ்தன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நான் போய் பார்க்கணும். நீ ஒண்டி கட்டு தானே, இங்கேயே கடை, தப்பில்ல. அட பாவி, இருடா இரு, நானும் கூடிய சீக்கிரத்துல குடும்பஸ்தன் ஆவறேன். அப்ப நானும் இந்த பதில சொல்லுவேன்டா.
அப்படியா? முதல்ல அவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இதுக்காண்டியே பண்ணி காட்டான்டா. சரி சரி, காட்டு காட்டு. மூஞ்ச பருப்படா. உன் மூஞ்செல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க முடியாது மச்சான், வேலை இருக்கு, தெளிவடா. ஜோக்கா? அப்புறம் ஞாபகப்படுத்து, சிரிக்கிறேன். எத்தனை மணிக்கு சொல்லு, ஞாபகப்படுத்துறேன். ஷோ, இவன் வேற பழைய காலத்து ஜோக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ, போயிரு, தயவு செஞ்சு போயிரு, நானே பாத்துக்கிறேன். சரி. ரேஷ்மாவும் இருக்கணும்னு சொன்னா, நைட் ஷிஃப்ட் பாக்குறேன்னு இருக்கா, பாத்துக்கோ. சரி. வணக்கம் சொந்தங்களே, எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் நிறைய பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ராணியா ராகுல் இந்துஜா அப்படின்ற ஐடியிலேருந்து அவங்க பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கான விஷஸ் தான். ஹாப்பி பர்த்டே ராகுல். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன், என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கு எல்லாத்துக்குமே சாரி கேட்டுக்கிறேன். ஒரு 2 days டைம் கொடுங்க. நானும் ஒரு வீடியோவில் இதே தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் பண்ண முடியல. பட் இருந்தாலும் கமெண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சொந்தங்களே.